அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழுதுங்க. சந்திர கிரகணம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப முக்கியமான ஒரு வானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். வருடத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 சந்திர கிரகணங்களும் 2 சூரிய கிரகணங்களும் நிகழ்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று. சில வருடங்களில் 3 சந்திர கிரகணம் நிகழலாம், இல்லாட்டினா 3 சூரிய கிரகணம் நிகழலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 2024 வருடத்திற்கான 2வது சந்திர கிரகணமாக செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி நிகழுது. இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பகுதி நேர சந்திர கிரகணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதி நேர சந்திர கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து இடத்துலையும் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சில இடங்களில் தெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஐரோப்பா, அண்டார்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பகுதிகள், இந்த மாதிரியான பகுதிகளில் பெருமளவில் இந்த சந்திர கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியும். சில இடங்களில் இது ஓரளவுக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பகுதி நேர சந்திர கிரகணமாக நிகழ்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வானியல் நிகழ்வில் எவ்வளவு முக்கியத்துவமோ, ஆன்மீக ரீதியாக எவ்வளவு மகத்துவமாக பார்க்கப்படுகிறதோ, அதே மாதிரி தற்போது ஜோதிடம் ரீதியாகவும் ரொம்ப முக்கியம் தவிர்த்து முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த சந்திர கிரகணத்தின் போது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் பலன்களை வேறுபட்டு காட்டும். அதாவது கிரக நிலைகளினுடைய அமைப்பை பொறுத்து தான் நாம் ஒவ்வொரு மாத பலன்களையும் கணக்கில் எடுத்துக்கிறோம், கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாதிரியான முக்கியமான திதிகளில் முக்கியமான வானியல் நிகழ்வின் போது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது உடனடி தாக்கத்தை அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஏற்படுத்தும். அந்த தாக்கம் அப்படிங்கிறது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், அல்லது ஒரு கலவையான பலன்களாகவும் இருக்கப்பெறலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்திர கிரகணத்தின் போது வானத்தில் நிகழக்கூடிய இந்த அற்புத நிகழ்வின் போது நமக்கு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது அனைத்து ராசிகளில் வெளிப்பட்டாலும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை அது கொண்டு வரப்போகிறது, எப்படிப்பட்ட தாக்கத்தை அது உருவாக்க போகிறது அப்படிங்கிறத மாதிரியான தகவலை இன்றைக்கி நாம் வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நினைத்தவாறு நடைபெறக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய பலவிதமான எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நனவாகக்கூடிய ஒரு காலகட்டம், அதே மாதிரி உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சில அதிரடி மாற்றங்கள், திருப்பு முனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தில் ஒரு மந்த நிலையில் காணப்பட்டிருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான வாய்ப்புகளை தரப்போகிறது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்லணும். எந்த நேரத்துலையுமே நீங்கள் கொஞ்சம்
கவனமாகவும் செயல்படணும். கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றினீங்க அப்படின்னா பெருமளவில் வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளை உங்களால் நிச்சயமாக தவிர்க்க முடியும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரம் அப்படிங்கிறது உத்தியோகம் தொடர்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். சகப்பணியாளர்கள் மத்தியில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், கருத்து மோதல்கள் அதிகமாக இருக்கும். விவாதங்கள் எழலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் கடந்த சில காலங்களாக நிறைய அனுபவித்திருப்பீங்க. ஆனால் இந்த காலத்தில் சகப்பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஓரளவிற்கு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. கடன் பிரச்சனை அனைத்துமே ஒரு தீர்வுக்கு விடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் பல அனுகூல பலன்களையும் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுங்க. அலட்சியமாக எந்த ஒரு விஷயத்துலையுமே இருக்க வேண்டாம். நீங்கள் ஏதேனும் முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் பலன்கள் கிடைக்காது. கொஞ்சம் கால தாமதம் ஆக தான் செய்யும். சில விஷயங்கள் இழுபறியாகவும் முடிய வாய்ப்புகள் இருக்குது. இதற்கெல்லாத்திற்கும் நீங்கள் மனம் தளர வேண்டாம். கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க. சிந்தித்து செயலாற்றக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு அப்படின்னு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாகவும் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். நீங்கள் மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலம் ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பை நீங்கள் வெளிக்கொணர வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் உங்களால் உங்களுடைய தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி போட்டித் தேர்வுக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவர்கள், தயாராகக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் போட்டித் தேர்வுகள் எழுதுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தோல்வியை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உஷாராக இருக்க பாருங்கள். கடுமையான உழைப்பை போட்டு நன்றாக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கிறீர்களோ அதற்கு ஏற்ற பலன்கள் நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது. குடும்பம் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், சஞ்சலங்கள், சிரமங்கள் உருவாக தான் செய்யும். நீங்கள் விட்டு கொடுத்து தான் செல்லணும். அதுக்கும் வேறு வழி கிடையாது. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வரன் அமைவ இன்னும் சிறிது காலம் பிடிக்கலாம். திருமண வரன் அமைவதில் உங்களுக்கு காலதாமதம் ஏற்பட தான் செய்யும். ஒரு சில ராசி, அதாவது ஒரு சில நட்சத்திர நண்பர்களுக்கு உடனடியாக திருமண வரன் அமைந்தாலும் திருமணம் நடைபெறுவதில் சில சிக்கல்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை தேடிக்கொண்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். உங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்த்த வேலையும் கிடைக்காது. உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலையும் கிடைக்காது. ஏதோ ஒரு வேலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பணிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பிட்ட சம்பளத்துடன், குறிப்பிட்ட உங்களுக்கு பிடிக்காத இல்லை ஏதேனும் ஒரு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கிறதுல சிரமங்கள் நீடிக்கத்தான் செய்யும். அதனால் கவலை கொள்ள தேவையில்லை. கிடைக்கிற வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடித்த வேலையை தேட முயற்சி பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாக நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா
சின்னதான பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்.